இம்மார்ட்டல் ரூலரான கல்கி ஒரு மன்னராக உலகை ஆட்சி செய்வார். அவர் வெளிப்பட்ட பிறகு அவரால் பல அதிசயமான அற்புதமான விஷயங்கள் நடக்கும். அதே நேரம் அவருடைய வாளால் தாக்கப்பட்டும் பலர் அழிந்து போவார்கள். அவர் வெளிப்படும் நேரத்தில் உலகம் முழுவதும் ஆங்காங்கே பல நாடுகளுக்கிடையே போர்கள் நடந்து கொண்டிருக்கும். இவர் உலகை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக தன்னுடைய போரை ஆரம்பிப்பார். முதலில் அவர் இந்தியாவின் தலைவராக மாறுவார். இந்தியாவின் தலைவராக மாறிய பிறகு போரின் மூலமாக உலக நாடுகளை ஆக்கிரமிக்க ஆரம்பிப்பார். முதலில் கிழக்கு ஆசிய பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார். அடுத்ததாக மேற்கு ஆசிய பகுதிகள் மற்றும் ஐரோப்பா அமெரிக்கா என உலகின் அனைத்து நாடுகளையும் போரின் மூலமாக ஆக்கிரமித்து ஒரு கொடியின் கீழ் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார். இந்த போரின் ஆரம்பத்தில் ரஷ்யா இந்தியாவிற்கு ஆதரவாக போரில் ஈடுபடும். இறுதியில் இம்மார்ட்டல் ரூலரான கல்கி ரஷ்யாவையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவார். அவர் போரில் அணுகுண்டுகளை அதிகமாக பயன்படுத்துவார். அதேபோல் இதுவரை மனித இனம் பார்த்திராத மனிதர்களால் அழிக்க முடியாத அளவிற்கு சக்தி படைத்த ரோபோக்கள் அதில் பயன்படுத்தப்படும். இம்மார்ட்டல் ரூலரான கல்கி வெளிப்பட்டு அவர் இந்த உலகத்தின் தலைவனாக மாறும் வரை உலகம் முழுவதும் ஆங்காங்கே அழிவுகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும். இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஏற்படும். இப்படிப்பட்ட அழிவுகள் மூலமாக உலகம் முழுவதும் பல கோடிக்கணக்கான மனிதர்கள் இறந்து போவார்கள். நோய்கள் மற்றும் விபத்துகள் மூலமாகவும் எண்ணற்ற மனிதர்கள் இறந்து போவார்கள். போர் நடந்து முடிந்த பிறகு உலகம் முழுவதும் ஏற்படும் பஞ்சம் மற்றும் உணவு பற்றாக்குறை போன்ற காரணங்களாலும் கோடிக்கணக்கான மனிதர்கள் இறந்து போவார்கள். இதன் பிறகே உலகம் ஒரு கொடியின் கீழ் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வரும். அதன் பிறகு இம்மார்ட்டல் ரூலரான கல்கி உலகத்தின் தலைவராக மாறுவார். உலகம் நீண்ட காலத்திற்கு அமைதியாக இருக்கும். எனவே இம்மார்ட்டல் ரூலரான கல்கி வெளிப்பட்ட பிறகு ஒரு பேரழிவிற்கு பின்னர்தான் உலகில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் சரிசெய்யப்பட்டு உலகில் நீண்டகால அமைதி உருவாகும்.